கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இக்கல்லூரியில் முன்பு பயின்ற 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சந்தித்துக் கொண்டு தங்களது பழைய கல்லூரியின் வாழ்க்கையை நினைவு கூர்ந்தனர். கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ரீவென் 2025 எனும் தலைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் மாணவர் நல முதன்மையர் பூவலிங்கம் வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து கேஜி ஐஎஸ்எல் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அரங்காவலர் அசோக் பக்தவச்சலம் தலைமை தாங்கி முன்னாள் மாணவர்கள் மத்தியில் வாழ்த்துரை வழங்கினார். அப்போது அவர் கூறுகையில், இக்கல்லூரியில் பயின்ற ஒவ்வொரு மாணவனையும் அறிவோடும் சமூக அக்கறையுடனும் நல்ல மனிதனாக உருவாக்கிக் கொள்ள இக்கல்லூரி ஒரு ஊன்றுகோலாக இருந்துள்ளது என்பது உங்களை எல்லாம் காணும் பொழுது தனக்கு ஏற்படுகின்றது. ஒவ்வொருவரும் உங்களுக்குள் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு இந்த உலகிற்கு ஒரு முன்னேற்றமாக அமைய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து கல்லூரியின் செயலர் வனிதா விழா பேருரையாற்றினார். அப்போது அவர் கூறுகையில், பல்வேறு துறைகளில் தற்போது பல்வேறு சாதனைகளை படைத்து வரும் இக்கல்லூரியின் முன்னாள் மாணவர்களை ஒன்றாக கல்லூரியில் சந்திக்க வைக்க ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியதற்காக கல்லூரிக்கு முதலில் வாழ்த்துக்கள் கூறுவதாக அவர் தெரிவித்தார். தொடர்ந்து முன்னாள் மாணவர் சங்க பொருளாளர் சந்தோஷ்குமார் மாணவர் சங்க செயல்பாடுகள் குறித்த ஆண்டறிக்கை வாசித்தார். இதன் தொடர்ச்சியாக இச்சங்கத்தில் புதியதாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் அதற்கான பதவிகளை ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் வகையில் பின்னணி பாடகர்கள் அரவிந்த் சீனிவாஸ், ரேஷ்மா ஷியாம் ஆகியோர் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இறுதியாக கல்லூரியின் முதல்வர் ரத்தினமாலா நன்றி உரை கூறி விழாவை நிறைவு செய்தார். விழாவுக்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி அரவிந்த்குமார், ராஜேந்திரன் மற்றும் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.